ஒரு பெண்ணோட 2 நபர்கள் மரியாதை ராமன்ட்ட வழக்குக்காக வர்றாங்க. 2 பேருமே இவள் என் மனைவி இவள் என் மனைவின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கோ காதும் கேட்காது வாயும் பேசாது அப்படின்றதுனால அவளால் ஒன்றுமே சொல்ல முடியலை. முதலாவது அவன் சொல்கிறான், இவள் என் மனைவியை இவன் கையை பிடிச்சி இழுத்தான், அதை நான் கண்டிச்சதுக்கு என் மனைவின்னு சொல்லி என் கூடயே சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இரண்டாவதாக இருக்கிறவன் இல்லை இவள் என் மனைவி தான், நாங்கள் 2 பேரும் 5 வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருந்தோம், மாய மந்திரம் செஞ்சு என்கிட்ட இருந்து என் மனைவியை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான், அதனால தான் நான் கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மரியாதை ராமனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உடனே நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கேட்குறான். முதலாவதவன் நான் அறிஞன், நூல்கள் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறான். இரண்டாவதவன் நான் உழவன் அப்படின்னு சொல்கிறான். உடனே மரியாதை ராமன் ஒரு பேனாவையும் மை பாட்டிலையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, ஒரு கலப்பையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த கலப்பையை பார்த்த அவளுக்கு என்னன்னே புரியலை. உடனே மரியாதை ராமன் பேனால மை ஊற்ற சொல்கிறாரு. அந்த பெண் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் பேனால மை ஊற்றிட்டா. உடனே மரியாதை ராமன் முதலாவதவனை பார்த்து, இவள் உன் மனைவிதான், கூற்றி செல் என்று கூறினார். இவள் உழவனுடைய மனைவியாக இருந்தால் இவளுக்கு பேனாவென்றால் என்னவென்றே அறிந்திருந்திருக்க மாட்டாள். அவள் பேனாவில் சிந்தாமல் சிதறாமல் மை ஊற்றியதிலே தெரிகிறது இவள் அவனுடைய மனைவிதான் என்று கூறினார் மரியாதை ராமன். பொய்யா சொல்கிறாய் என்று கூறி உழவனை கண்டித்து அனுப்பினார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். விக்ரமாதித்தன் கதை, பதுமைகள் கதை, வேதாளம் கதை, 1001 இரவுகள் கதைகள், நாவல்கள் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஃப்ரீயாகவே நீங்கள் விருப்பப்பட்ட கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் செய்யணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்க விரும்பும் கதைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதையும் நான் அப்லோட் செய்வேன்.